டாக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கும் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு அண்ட் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து டாக்கர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வச்சு பண்ண முடியும். ஸோ இதை நம்ம நார்மலாவே பண்ணலாம். எதுக்காக இங்க நம்ம டாக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அதே அப்ளிகேஷனுக்கு சைமல்டேனியஸா இல்ல லிங்க்டா இருக்கக்கூடிய இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம சேர்த்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மல் என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணும்போது நிறைய ரிசோர்சஸ் நமக்கு தேவையில்லாம கன்சியூம் ஆகும். அண்ட் அதை வந்து நம்ம இன்னும் பெருசா ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இதே இதை நம்ம டாக்கர் யூஸ் பண்ணும்போது டாக்கர்ல கண்டெய்னர் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர்ல நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா ஈஸியா நம்ம அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணவும் முடியும். அண்ட் அட் த சேம் டைம் எத்தனை அப்ளிகேஷன் ஆனாலும் மல்டிபிள் அண்ட் சைமல்டேனியஸா ரன் பண்ண முடியும். இந்த டாக்கர் அப்படின்றது நமக்கு இது புது கான்செப்ட் மாதிரி இருக்கும், பட் இது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டைரக்டா வந்து இன்னொரு ஓஎஸ் நம்ம சிஸ்டம்ல வந்து ரன் பண்ணி பாக்குறதுக்கு இந்த வர்ச்சுவல் மிஷின், வர்ச்சுவல் பாக்ஸ், விஎம்வேர் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம்னா இன்னொரு ஓஎஸ் நம்ம சிஸ்டம்ல ரன் பண்ணுவோம். பட் இந்த டாக்கர் அப்படின்றது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இன்ஸ்டெட் என்ன அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை தனித்தனியா வந்துட்டு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சிஸ்டம்ல ரன் பண்றதுக்கு பதிலா ஒரு தனி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுல நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் டாக்கர் கண்டெய்னர் அப்படின்றது.